இன்று என்னுடன் ஐயா திரு முகமது பர்கத்துல்லா, ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் STPI அவர்கள் இணைந்துள்ளார். அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் ஐயா. என் பெயர் அர்ணேஷ். நான் 6ஆம் வகுப்பு A பிரிவில் ஏக்லாவோ சர்வதேச பள்ளியில் படிக்கின்றேன். ஐயா, உங்கள் பதவியில் சில முக்கியமான பொறுப்புகள் என்னென்ன? என்னுடைய பேர் பரகத்துல்லா, வைஸ் பிரசிடென்ட், ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் STPI கட்சி. இப்போ கட்சியில் பார்த்திங்கன்னா நமக்கு பொறுப்பு துணை பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய பொறுப்பு என்னென்னா பிரசிடென்ட் இல்லாத நேரத்தில் அவருக்குள்ள வேலைகளை நான் பார்க்கணும். இப்போ என்னுடைய பொறுப்புன்னும் சமுதாய பொறுப்பு தான். மக்கள் பணி நம்ம செய்யணும். மக்கள் பணி இறைவனுக்கு ஆற்றக்கூடிய ஒரு தொண்டு பணி. அந்த மகத்தான ஒரு சேவை தான் நமக்கு செய்யணும். இது நமக்கு பொறுப்புகள் பல தர பொறுப்புகள் இருக்குது. கட்சியான பொறுப்பு இருக்குது, அதே போல் சமுதாயத்துக்கான பொறுப்பு இருக்குது, அதே போல் அரசாங்கத்துக்கான சில பொறுப்புகள் இருக்குது. இதெல்லாம் இந்த 3 ஃபோல்டு செய்யணும். இது முக்கியமான நம்ம சொன்னது எல்லாமே தொண்டு அரசியல், தேர்தல் அரசியல், அதே போல் சேவை அரசியல். இது மாதிரி பல வகையான நம்ம அரசியல் சேவைகளை நம்ம செஞ்சோம். ஐயா, உங்கள் வேலை சுமையை எப்படி சமாளிக்கிறீர்கள்? வேலை சுமைகள் இருக்க தான் செய்யணும். இப்போ நமக்கு நிர்வாகத்தில் இருக்கிறதால நம்மளுடைய எனக்கான உள்ள வேலைகளை நான் செஞ்சுக்குவேன். மற்ற வேலைகளை பகிர்ந்தளித்து நிர்வாகிகளுக்கு அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகளை, அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளித்து இன்னும் எனக்கு கீழே உள்ள நிர்வாகிகள் மூலமாக சில வேலைகள் நான் வாங்கிக்குவேன். அதே போல் அவங்களுக்குள்ள ஃபர்தராக உள்ள அந்த சபார்டினேட்ஸ் கிட்ட அவங்ககிட்ட சொல்லி, துணை பொறுப்பு கீழ் பொறுப்பாளர்கிட்ட சொல்லி அந்த வேலையை நம்ம செய்யணும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம நேரடியாக போக முடியாது. அதனால் சில வேலைகள் நம்ம என்ன பண்ணோம், அந்த தொகுதி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அவங்கள வச்சு நம்ம அந்த வேலையை நம்ம பண்ணணும். ஐயா, இதற்கு முன்பு நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கையாண்டீர்கள்? அதை பற்றி கூறுங்கள். இக்கட்டான சூழ்நிலை நிறைய டைமில் நம்ம கையால் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு போராட்டத்தை ஃபஸ்ட்டு நம்ம அறிவிப்போம். அப்போ அதில் சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அப்போ அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நம்ம செய்கிறோன்னும் போது அதுக்கு சில சமயத்தில் வரவேற்பு இருக்காது. அப்போ அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆகிடும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற கட்சிகளை, ஒருங்கிணைத்த அமைப்புகளை, அதே போல் ஒருமித்த கருத்து உள்ள கட்சிகளை எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெரிய ஆர்ப்பாட்டமாக, ஒரு சிறிய வடிவமாக இருந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு பெரிய வடிவமாக எடுத்து நம்ம முன்னேற்றி செல்லும்போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை தான் பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்த மின் கட்டணம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. ப்ரீபெய்ட் மீட்ரு போட போகிறோம் அப்படின்னு. அது நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சோம். இப்போ அனைத்து கட்சியும் அதை செய்ய ஆரம்பிச்சோன்னா அது என்னாச்சுன்னா அதில் அரசு அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அது நம்ம முக்கியமான பிரச்சனை, நம்ம மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, அதே போல் ப்ரீபெய்ட் மீட்ரு போடுறதும் கொஞ்சம் இந்த நேரத்துக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் டைம் இருந்ததால் அதை அவங்க பின்வாங்க தான் செஞ்சாங்க. ஏன்னா முன்னாடியே அறிவிக்க செஞ்சாங்க, அது பின்வாங்க தான் செஞ்சாங்க. அது வடிவங்களை, ஆர்ப்பாட்ட வடிவங்களை நம்ம பெருசாக கொண்டு போகும்போது அந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. ஏன்னா நம்ம மக்களுக்காக ஒரு சேவை செய்கிறோம். அப்போ மக்களுக்கான பிரச்சனையை நம்ம கொண்டு போகிற விதத்தில் கொண்டு போகும்போது என்ன பண்ணோம், அரசாங்கமும் அது மக்களோட பிரச்சனையாக திரும்புது அப்படின்னும்போது அரசாங்கமும் அது செவி சாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம கையாளணும். ஐயா, உங்கள் வேலையை பற்றி பெருமையாக கருதி தருணம் ஒன்றை பற்றி கூறுங்கள். நிறைய தடவை நம்ம ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கும் போது நம்ம மக்களோட பிரச்சனைக்காக தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம்னாக்க நம்மளோட பிரச்சனையை அரசாங்கத்துக்கு அதை தெரிவிக்கக்கூடிய ஒரு விதமாக தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம செய்யும்போது நம்மளோட ஒருமித்த கருத்துக்கள் உள்ள கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பாங்க. அப்போ நம்ம அறிவிப்பு செய்யும்போது சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, இந்த உதாரணத்துக்கு இந்த இப்போ புயல் வந்ததில்லை, கிருஷ்ணகிரி இந்த புயல் வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட எல்லாருமே ஒரு 5000 நிவாரணம் கொடுக்கணும், 10,000 கொடுக்கணும். இப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், வீட்லேயே முடங்கியிருந்தாங்க நிறைய பேர் முடங்கி இருக்கும்போது அப்போ நம்ம
எல்லாரோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அதனால் வந்து மழை வெள்ளம் சூழ்ந்துருக்குது, யாருமே போக முடியல. அதனால் வந்து நிவாரணம் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னோம். அறிக்கை தான் விட்டோம். அப்போ எல்லோரும் அறிக்கை விடும்போது அது என்னாச்சு, அரசாங்கத்துக்கு போச்சு. அரசாங்கம் அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. பேரிடர் மேலாண்மை துறையில் அவங்க வந்து கலெக்டர் மத்தியில், அதே போல் சிஎஸ் மத்தியில் எல்லோரும் விவாதித்து ஒரு 5000 ரூபா வந்து அறிவித்தாங்க, நிவாரணத் தொகையை அறிவித்தாங்க. மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கடைக்கு போட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு மக்களுக்குள்ள ஒரு சேவை தான். அதே போல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 30,000 கேட்டோம். 50,000 கேட்டோம், 30,000 போக அறிவித்தாங்க. அதுவும் ஒரு நல்ல தருணம் தான். இப்போ நமக்கு மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கும்போது அரசாங்கம் வந்து அதை வந்து செவிசாய்ச்சு மக்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு அரசியல் களம் வந்து நமக்கு வந்து ஒரு பாலமாக இருக்கிறது. அதே போல் நம்ம வந்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு சேவையை செய்தால் மக்களோட பிரச்சனைகளை முன்னெடுத்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்ரஸ் பண்ணும்போது அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். அப்போது நம்ம வந்து மக்களுக்கான சேவை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து மக்களுக்கான சேவை வந்து ஒரு மகத்தான சேவை. அது மகேசனுக்கான சேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மக்களுக்கு ஆற்றக்கூடிய தொண்டு மகேசனுக்கு ஆற்றக்கூடிய தொண்டுன்றாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு அரசியல் பணியை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்றியமையாத ஒரு புனிதமான பணியாக நினச்சி தான் நம்ம வந்து செய்யணும். அதனால் ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான, அதே போல் வந்து வாழ்க்கையில் வந்து கட்டுப்பாடு ஒழுக்கத்தோடு நம்ம செய்யணும்போது ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். அது வந்து ஒரு பெருமையான காரணம். ஐயா, உங்களை சந்தித்ததில் எனக்கு பெருமையும் மற்றும் மகிழ்ச்சியும். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நல்லா படிக்கணும். நன்றி, வணக்கம். நல்லா படிக்கணும்.